Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்களோட அருணா புவனேஷ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹோம் ஸ்கூல் செட்டப். என்னோட பையனுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது. அவர் ஆக்சுவலாக 2 ஸ்டார்ட் ஆகும்போதே அவர் ஸ்கூல் போயிட்டார், ப்ளே ஸ்கூல் போயிட்டார். ஸோ இப்போ வந்து ப்ரீகேஜி போயிருக்க வேண்டிய ஏஜ். ஸோ பட் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ப்ளஸ் அதே ஸ்கூல் ஃபீல் அவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செட்டப் நான் தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இப்போ வந்து திருப்பி வந்து அடுத்த இயர்க்குரிய புக்கு இல்லை அதுக்கேற்ற மாதிரியான நாலேஜ் புதுசாக ஏதாவது நெட்லேருந்து புது இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்க நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு சொல்லும் போது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து அவனுக்குன்னு ஒரு ரூம், அவனுக்குன்னு இந்த இடத்துக்கு போனால் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வர்றதுக்காக தான் இந்த இது செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோலேயே நீங்கள் இந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து நான் அந்த ரூமை வந்து எப்படி இவனுக்காகன்னு சொல்லி ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லைக் அவனுக்குன்னு ஒரு சேரு சீட் எல்லாம் போடும்போது, ஏன்னா 3 இயர்ஸ்னு சொல்லும்போது அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி இது ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டுறது கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ரா காமிச்சிருப்பேன். இதுதான் வந்து பேசிக் செட்டப். அவனுக்குன்னு சொல்லி படிக்கிறதுக்கு ஒரு சேரு சீட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு. ப்ளஸ் பக்கத்தில் சொல்லித்தரதுக்காக அண்ட் அவனுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கி எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது. இப்போ வந்து அதிகமாக நம்மளால் வந்து வெளியிலேருந்து திங்ஸ் வாங்கவோ அவனை படிக்க வைக்கிறதுக்குன்னு புதுசாக எதுவும் பண்ண முடியல, வாங்க முடியல. ஸோ நம்மளே க்ரியேட் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நிறைய டிஐவைஸ் அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இது வந்து அந்த சீட்க்கு ஆப்போசிட்டில் இருந்த வால். ஸோ இதுதான் வந்து நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் டெக்கார் இங்கே தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேப் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ அவனுக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஓரளவு வந்து மெமரி கெப்பாசிட்டி எல்லாமே அவனுக்கு சொல்லித்தர நிறைய பெரிய பெரிய வார்த்தைகள் வந்து மெமரைஸ் பண்ண பழகிட்டான். ஸோ அதனால் ஸ்டேட்டு அதோட கேபிட்டல் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு சின்ன பிளாக் போர்டு. இது நம்ம அன்றைக்கி என்ன சொல்லித்தரம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறதுக்கோ இல்லை அவன் எழுதுறதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து ரெடி பண்ணது. ஷார்ட் ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் அவர் எழுத ஆசைப்படுறாரு, அதனால பிளாக் போர்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து அடுத்த ஒரு சின்ன டிஐஒய் நான் பண்ணது, டேஸ் ஆஃப் த வீக் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் த இயர். அவருக்கு அது மனப்படமாக என்னென்னு சொல்ல தெரியும், லைக் சண்டே மண்டே எல்லாமே அவர் கரெக்டாக சொல்லுவார். பட் அது என்ன அப்படிங்கிறத சொல்லி தரதுக்காக தான் இந்த மாதிரி சார்ட் ரெடி பண்ணேன். லைக் இன்னைக்கு இந்த டே அப்படின்னு சொன்னால் எஸ்டர்டே என்ன, டுமாரோனா என்ன, டுடேனா என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி தரதுக்கு. அண்ட் என்ன மந்த் இருக்கும், அது என்ன சீசன், அதுக்காக தான் நான் பிளாங்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். இனிமேல் அதில் புதுசாக இருக்க சீசன் பற்றி சொல்லி தரதுக்கு, அந்த மந்தோட ஸ்பெஷல் என்ன, அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸு. ஸோ இது போக வந்து இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன வால் டெக்கார் ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ இந்த வால் டெக்கார் தான் பிளான் பண்ணியிருந்தது. ஸோ இது ஆக்சுவலாக ஹாலில் வந்து ப்ளேஸ் பண்ணலாம்னு நினச்சது. பட் என் ஹால் வந்து டிவி ஏரியா வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் பேக்ரவுண்டு. ஸோ அதுக்கு நல்லா இருக்குமான்னு விட்டுட்டோம். இப்போ இது வந்து ஒயிட் பேக்ரவுண்டுங்கிறதுனால இதான் வந்து பேசிக் டிசைனு. ஸோ இதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்கள் பிளேஸ் வந்து நீங்கள் நீட் பண்ணணும், ஏதாவது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வினைல் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக அது அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸும் இருக்குது, ஹால்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ், அந்தந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் பேர்ட்ஸ் இருந்ததுனால இந்த டிசைன் வந்து நாங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் வாங்கியிருந்தது. ஸோ எப்படி ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுட்டேஜ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸி தான், யாராக இருந்தாலும் இந்த இது வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது மோஸ்ட்லி இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 தான் கண்டிப்பாக வரும். இந்த ஹோல் ஸ்டிக்கர் செட்டுமே வந்து 200 தான் வரும். ஸோ தேட்ஸ் இட். இதுதான் வந்து பேசிக் டெக்கார் நாங்கள் கொடுத்தது. ஸோ இதுதான் வந்து எண்ட் ரிசல்ட். ஸோ நல்லா இருந்தது. உங்களுக்கு வால் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, அட் த சேம் டைம் உங்களுக்கு வால் வந்து எதுவும் பழகாமல் இருக்கிறதுனால இது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் பழைய ஃபுட்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. கார்லேருந்து விளாட்றதுக்கு ப்ளஸ் அவரோட கார்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஸ்டோரேஜாகவும் யூஸ் ஆகுது. தென் வந்து தரையில் உட்காந்து விளாட்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவரோட சின்ன வயசு மேட்டை வந்து இங்கே விரிச்சிருக்கு. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் என்கிட்ட மேட்ஸ் இருக்குது. பட் அதை வச்சு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. பட் இங்கே தான் வந்து தரையில் விளாட்றது அப்படின்னா அது இங்கே தான். ஸோ அதுக்காக அவருக்குன்னு ஒரு டெசிக்னேட்டடாக இந்த ஏரியாவில் விளாடணும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸு, ப்ளஸ் அவரோட டாய்ஸு அவர் படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து அதில் லாஸ்ட் செல்ஃபில் இருக்குது.
ஸோ அது வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து பிரிண்டர். இதே நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஃபுட்டேஜில் காமிச்சிருந்தது தான். பட் பிரிண்டரை பற்றி நான் ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். எப்படி வந்து பிரிண்டர்ஸ் வாங்குறது, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து மேலே ஐகான்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதுதான் நாங்கள் வாங்கின பிரிண்டர். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு டிஐவை போய்கிட்டு இருக்கு அவருக்கு. ஸோ அது அண்ட் பிரிண்டர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிண்டரோட மெயின் இஷ்யூவே வந்து டஸ்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கிளாத் வச்சு எப்பயுமே கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியே வைங்க. டஸ்ட் உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் பிரிண்டர் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஸோ இப்போதைக்கு இது தான் இங்கே இருக்குது. ஸோ இது நான் பிரிண்டபிள்ஸ் அவனுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் எல்லாமே நான் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்ன மாதிரியான பிரிண்டபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இப்போதைக்கு இதுக்கு ஒரு சின்ன ஆர்கனைசேஷன், அவருக்கு ஸ்கெட்சுக்கும் கலர்ஸ்க்கும் க்ரையான்ஸ்க்கும் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சேன். அண்ட் கீழே வந்து அவருக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் உள்ளே வந்து ஒரு மெஸ்ஸி மேட் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தண்ணியில் விளாடுறாங்க அண்டு மோஸ்ட்லி வாட்டர் கலர்ஸ் தான் அதிகமாக விளாடுவான். ஸோ அதை வந்து திருப்பி வந்து அவன் மேலே படாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் கீழெல்லாம் பழகாமல் இருக்கிறதுக்கு அந்த மெஸ்ஸி மேட் வந்து மேலே விரிச்சிருவோம். ஸோ கீழே இதுதான் வந்து நான் அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது. ஸோ லாஸ்ட் செல்ஃபில் வந்து இவ்வளோ தான். இது வந்து இவன் படிப்புக்குரியது மட்டும் இங்கே நான் திங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே எழுந்திரிச்சு வந்துட்டார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அவருக்கு அந்த முட்டைக்கூடு தான் வந்து அவர் கலரிங் இதெல்லாம் வந்து அவர் விளாடுறதுக்கு. ஸோ அண்ட் பசில்ஸு, அவரோட கலர்ஸ், க்ரையான்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பசில்ஸு அவரோட ஃபேவரெட்டு. ஸோ 3 இயர் ஓல்டு ஒரு 2 + 2.5 அந்த ரேஞ்சில் இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்களாலும் சரி, என்ன சொல்லித்தரதுன்னு தெரியல வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பசில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இங்கேயே வந்து ஆல்ரெடி இங்கே நான் 2 வெரைட்டி வச்சுருப்பேன். இது வந்து நார்மலாக வெறும் சிங்கிள் பீஸாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று வந்து அனிமல்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸ்க்குரியது. அண்ட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு. வெறும் ஒரு புக் காமிச்சு இதுதான் சொல்கிறதுக்கு பசில்ஸில் வந்து அவங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க. அண்ட் க்ரியேட்டிவிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 6 மந்த்ஸ்லேயே வந்து இந்த டாய்ஸ்லாம் இருக்கிறது. பட் இப்போ திருப்பி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இன்னும் அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் அது போக புக்ஸு ப்ளஸ் இவர் விளாண்டது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அவன் இந்த ஏஜுக்குரியது மட்டும் இல்லை, அவனுக்கு என்னதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு தான் வந்து நான் கேம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டடி பிளான் இந்த மாதிரி அவனுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக அவர் விளாட உட்காந்துட்டார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனுக்காக தான் வந்து நான் மேட் விரித்து இதில் உட்காரணும் அப்படி சொல்லி பழக்கியிருக்கிறது. ஸோ இது பசில்ஸ் அவனோட ஃபேவரெட்டு. ஸோ மாற்றி மாற்றி ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். அது இருந்தால் ஒரு 1/2 hour ஓடிடும். ஸோ அதுதான். ஸோ இவ்வளோ தான். இதுதான் வந்து என்னோடய ஹோல் பிளானு. ஸோ என்ன கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற பிளான் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.